लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் யோ நித்யமச்சுதபதாம்புஜ யுக்மருக்ம व्यामोगदस्तदितरानतृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்தே நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலம் விளம்பலின் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கடமாமலினேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழ்மலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2214வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழியிலே 8ஆம் பத்திலே வரக்கூடிய 7ஆம் திருமொழியுடைய 3வது பாசுரம் 763வது பெரிய திருமொழி பாசுரம். திருக்கண்ணபுரம் பாசுரத்திலே 63வது பாசுரம் இது. முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் தமிழ்லோக திவாகரம் சிவகோபி பிரகாசாரி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வெளியால் மந்திரங்கள் மங்கையர்கோன் தூயோன் சொல்மான வேல் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரண சாரம் பரசமய பஞ்சு கணலின் பொறி பரகாலன் பணுவல்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தா மாலை தறிவழியே பறிக்க வேணும் என்ன கோழி பதிவிருந்த கொற்றவனே வேலை அணைந்தருளும் கையால் அடியேர் வினையை துணித்துருள வேணும் துணிந்து. 763வது பெரிய திருமொழி பாசுரம். புயலுரு வரைமழை பொழிதர மணி நிறை மயிலுரைய வரைகுட எடுவிய நெடியவர் முயல் துளர் மிளை முயல் துளவள விளைவயல் கயல் துளு கணபுரம் அடிகள் தடமே. முதல் 2 அடிகள் பெருமாளை பற்றி, அடுத்த 2 அடிகள் ஊரை பற்றி. இங்கே கடைசி 2 அடியில வரக்கூடிய முயல் துளர் மிளை முயல் துளவள விளைவயல் கயல் துளு கணபுரம் அடிகள் தம் இடமே என்பதற்கு விவசாயிகள் தங்களுடைய நிலத்திலே களைகளை எடுக்க முயற்சிக்கிறார்கள். அப்படி அவர் களை கொட்டுகளை உடைய களை கொட்டு எடுத்து களைகளை எடுக்கும் பொழுது அங்கே பொந்துகளிலிருந்து முயல்களானவை துள்ளவும் செழிப்பாக வளரக்கூடிய இந்த கழனிகளிலே கயல் மீன்கள் துள்ளவும் பெற்ற மிகவும் விளைநிலங்களும் நீர்நிலைகளும் நிறைந்திருக்கிற இந்த திருக்கண்ணபுரத்தில் இருக்கக்கூடியவன் யார் என்றால், தனக்கு மரியாதை செய்யவில்லை என்று இந்திரன் நினைத்து அதனால் நான் இந்த கோகுலத்தையே அழித்து விடுவேன் என்று பெருங்காற்றோடு கூடிய கல்மொழியை வெளிய வைக்க அந்த ஊரில் இருந்த அழகிய பசுக்கள் அப்போதெல்லாம் கலங்கும் போது அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று வரை என்றால் கோவர்தன மலையை குறையாக எடுத்த மகாபுருஷனான சுவாமியினுடைய ஊர் இந்த திருக்கண்ணபுரம் என்று சொல்லுவார். களை பறிக்கிறவர்கள் களை கொட்டுகளை கொண்டு அதை கலருகிற போதே சின்ன சின்ன பொந்துகளிலிருந்து புறப்பட்ட முயல்கள் அவருடைய முகத்தின் மீது துள்ளுகிறது. செழிப்பு மிக்க வயல்களை உழவர்கள் விழுகிற போது முகத்திலே அந்த நீர்நிலையிலிருந்து கயல் மீன்கள் துள்ளவும் பெறக்கூடிய நீர்வளம் மிக்க நிலவளம் மிக்க ஊர் இந்த கண்ணபுரம். அந்த கண்ணபுரத்திலே தான் இந்திரனுடைய கொட்டத்தை அடக்கி கோவர்தனகிரியை தூக்கி மழையிலிருந்து பசுக்களையும் மனிதர்களையும் காத்த கண்ணன் விரும்பி இருக்கிற ஊர் என்று சொல்லுகிற பாசுரம் இந்த பாசுரம். நாளை மீண்டும் அடுத்த பாசுரத்தை சேவிக்கலாம். மீண்டும் ஒருமுறை பாசுரத்தை அனுபவிப்போம். புயல் ஒரு வரைமழை பொழிதர மணி நிறை மயலுற வரைகுடை எடுவிய நெடியவர் முயல் துளர் மிளை முயல் துளவள விளைவயல் கயல் துளு கணபுரம் அடிகள் தம் இடமே. காயேன வாச்சா மனசேந்திரவா அபியாத்தனாவா பிரகதே சுபாவாது கரோமியத்த சகலம் பரஸ்மி ஸ்ரீமன் நாராயணாயன் தமக்கையாமி உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகல விதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்துடைய இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நன்வினையோ தீவினையோ அத்தனையும் உடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தொள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நாள் வருவதற்கு அன்புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீதனம்.
கோவிந்தா 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 கோவிந்தா